நம்ம எத்தனை பேர் பாதியில விட்டுக்கிறோம்? ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாருன்னா அது தேவன் கொடுத்தது. அந்த பிள்ளைகளை நன்மையாய் கர்த்தருக்குள்ள சிட்சித்து வளர்க்க வேண்டியது உங்களுக்கு கொடுத்த கடமை. அதை நிறைவேற்றி முடிக்கணும். அந்த பிள்ளைக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். நான் சொல்லுகிறேன், உங்க பிள்ளை சிறு பிள்ளைகளை பிறந்ததுல இருந்து அது ஒரு வாழ்வு பிரயாணத்துக்கு வருவதற்கு முன்பாக உங்க பிள்ளைக்காக நீங்க முழங்கால் போட்டு கண்ணீர் வடித்து ஜெபிக்கல அப்படின்னா உங்க பிள்ளை வாழ்வு பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்காக ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டு கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை உருவாகிவிடும். தேவ ஆவியானவர் கடிந்து கொண்டு சொல்லுகிற காரியம், உன் பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது வளர்கிற நாட்களில் பிள்ளைக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறது. பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபிச்சு கொண்டே இருந்தார்.